இந்த வீடியோவில் செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றால் அல்லது இருந்தால் என்ன மாதிரியான தொழில்களை ஒரு ஜாதகர் பெறுவார் என்பதை பார்ப்போம். அதாவது ஒரு ஜாதகத்துல உதாரணமா மேஷ லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லக்னத்துக்கு 10ஆம் வீடு மகரம், அங்க அந்த லக்னாதிபதி உச்சம். இதே அம்சத்திலையும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி வரணும்னா இந்த லக்னம் அசுபதி 1ஆம் பாதத்துல இருக்கணும். அதே மாதிரி இந்த செவ்வாய் உத்திராடம் 2ஆம் பாதத்துல இருக்கணும். இந்த உத்திராடம் 2ஆம் பாதம்ன்றது இந்த லக்னத்துக்கு சுபராக இருக்கக்கூடிய, மேஷத்துக்கு சுபராக இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம். அது தவிர அந்த நபர் ஆடி மாசம் பிறந்திருந்தார்னா இந்த சூரியனுடைய பார்வையும் அந்த செவ்வாயில இருக்கும். அது தவிர குரு மேஷத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து அல்லது சூரியனோட சேர்ந்தே இருந்துச்சுன்னா அங்க குரு உச்சம், அந்த உச்சம் பெற்று உச்சம் பார்க்கிறதை விட 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கிறது, லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில இருந்து 9ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கிறது. இது மாதிரி அமைப்பு அப்படியே அம்சத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அசுபதி 1ஆம் பாதத்துல மேஷம் அம்சத்துல அப்படியே மேஷ லக்னமாகவே வரும். இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கு இல்லையா, அது ரோஹிணி 2ஆம் பாதம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்சத்துல அதே ரிஷபத்துல தான் அந்த குரு வரும். அதே மாதிரி சூரியன் ஆடி மாசத்துல பிறந்ததா இருந்தாலும் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல அந்த சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நவாம்சத்திலையும் கடகத்துல தான் சூரியன் வரும். அதே மாதிரி செவ்வாய் 10ல் இருக்கக்கூடியது உத்திராடம் 2ஆம் பாதத்துல இருந்தா அந்த 10ஆம் வீட்டுல ஒரே மாதிரி நவாம்சத்திலையும் வரும். இத ஒரு வர்க்கோத்தம பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கிரகங்களும் ஆட்சி உச்சத்திற்கு சமம், அந்த அளவுக்கு வலுவான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க.